अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. श्री गुरुभ्यो नमः. அத்தியாத்வே விசேஷானுமானம்ங்கிற பிரகரணத்துல 8வது அனுமானம் घटात्यंताभावत्वம்னு திருத்திக்கணும். घटात्यंताभावत्वம்னு இருக்கு, घटात्यंताभावत्वம் தான் எடுத்துக்கணும். அது பட்சம். துவம்னு கூட வேண்டியதில்லை. பிரதியோகி ஜனக அபாவ சமானாதிகரண விருத்தி 418. ஏதத் கபால சமானகாலீன ஏதத் கட பிரதியோகிதாபாவ விருத்தித்வா பிரமேயத்துவத்து. இந்த அனுமானத்தினாலே பிரபஞ்ச மித்யாத்துவம் சித்தி. முதல்ல இது என்ன அனுமானம்? அத்தியந்தாபாவம்னு நமக்கு தெரியுமோ இல்லையோ, घटात्यंताभावत्वம்னு எடுத்துக்கணும். घटத்தினுடைய அத்தியந்தாபாவம், அதனுடைய தன்மையை நான் என்ன சொல்லுவேன்? घटात्यंताभावत्वம்னு சொல்லுவேன். இந்த घटात्यंताभावத்துவத்தை மனசுல வச்சுருந்தோம். இதுதான் பட்சம். இதுல நான் என்ன சாதிக்க போறேன்னா, பிரதியோகி ஜனக அபாவ சமானாதிகரண விற்த்தின்னு சொல்றேன். விற்த்தித்துவம் சாதிக்கிறேன். பிரதியோகிக்கு ஜனகம்னா உண்டாக்கக்கூடிய காரணம், பிரதியோகிக்கு காரணமாக பிரதியோகிய உண்டாக்கக்கூடிய அபாவம் அப்படின்னு சொன்னா பிராகபாவம்னு பேர். பிராகபாவம் பிரதியோகிய உண்டாக்கக்கூடிய அபாவம், பிரதியோகி ஜனக அபாவம். இந்த பிராகபாவம் எங்க இருக்குன்னு தெரியுமோ? இந்த காரியத்தினுடைய உபாதான காரணத்துலதான் இருக்கு. பிரதியோகி இருக்கே, அது எங்க உண்டாகுமோ அங்கத்தான் அதனுடைய பிராகபாவம் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. இப்ப இங்க என்ன சாதாரணமா சொல்லுவாங்கன்னா, ஒரு காரியத்தினுடைய பிராகபாவம் அல்லது துவம்சம் எங்க இருக்குமோ அங்க அதனுடைய அத்தியந்தாபாவம் கிடையாது. இது பிராச்சீன நையாயிகாவுடைய ஒரு பதம். அத்தியந்தாபாவம், அத்தியந்தாபாவத்துக்கு 3 பிரதியோகி. பிரதியோகி இருந்தா அபாவம் வராது இல்லையா? 3 பிரதியோகினா வெறும் கடம் மாத்திரம் घटात्यंताभावத்துக்கு பிரதியோகி இல்லை. கடமும், घटத்தின் பிராகபாவமும், घटத்தின் பிரதம்சாபாவமும், இது 3மே घटத்தினுடைய அத்தியந்தாபாவத்துக்கு பிரதியோகி. அதனால அவ என்ன சொல்வானா, துவம்ச பிராகபாவ அதிகரணே ந அத்தியந்தாபாவா. அதனுடைய துவம்சம், அதனுடைய பிராகபாவம் அல்லது அது இது இருந்தா அதனுடைய அத்தியந்தாபாவம் அங்க வராது. இப்ப நான் என்ன சாதிக்கிறேன்னா, கடத்தை உண்டாக்கக்கூடிய அபாவம் அதாவது கட பிராகபாவம் அது எங்கே இருக்குமோ அங்கேயே கடத்தின் அத்தியந்தாபாவமும் இருந்தால் அப்போ அந்த அத்தியந்தாபாவத்தும் அந்த பிராகபாவ சமானாதிகரண விற்த்தியாகும். அதாவது கட பிராகபாவமும் கட அத்தியந்தாபாவமும் ஒரே அதிகரணத்திலே சமானாதிகரணமாக வரணும். வந்தால் அத்தியந்தாபாவத்துவங்கிறது அந்த சமானாதிகரண அபாவத்தில் இருக்கக்கூடிய தர்மமாகும். இது எப்போ ஆகும் கேட்டா, அந்த கடம் மித்யாவா இருந்தா தான் ஆகுமா. கடத்தின் பிராகபாவம் எங்க இருக்குன்னு நம்ம சொல்றோமோ அந்த இடத்துல இந்த கடம் மிச்சையானதுனாலே அதனுடைய அத்தியந்தாபாவம் இருக்கு. ஆக கடாத்தியந்தாபாவத்துவம் கடப்பிராகபாவ சமானாதி கடப்பிராகபாவம் மேல சொல்லல, கடஜனகாபாவம் சொன்னார். ஏன்னா கடஜனகாபாவம் கடப்பிராகபாவத்தை எடுத்துன்னு நாம சமன்வயம் பண்றோம். இன்னும் கூட எத்தனையோ பிரதிபந்தகாபாவம் என்ன எத்தனையோ அபாவங்கள்லாம் ஆகலாம். எதெல்லாம் சௌகரியப்படுறதோ எல்லாம் எடுத்துக்கலாம். இவங்க அந்த கடத்துக்கு ஜனகமா இருக்கக்கூடிய அபாவம் எங்கே இருக்குமோ எங்கெல்லாம் இருக்குமோ அங்க எல்லா இடத்திலுமே கடத்தின் அத்தியந்தாபாவமும் உண்டு. அப்பதான் அந்த பிராகபாவ சமானாதிகரண விற்த்தித்துவம் இந்த அத்தியந்தாபாவத்துக்கு வரும். அந்த அத்தியந்தாபாவம் அங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கடம் மித்யா இருந்தா தான் முடியும். அதனால இந்த அனுமானத்தினால மித்யாத்துவம் சிக்கிறது.
இதுக்கு ஹேத்து என்னன்னா ஏதத் கபால சமான காலீன ஏதத் கட பிரதியோகிக அபாவ விற்பித்வா. ஏதத் கபால சமான காலீன அப்படின்னு அந்த அபாவத்துக்கு விசேஷம். எந்த ஒரு கட்டம் எடுத்துங்கோ, அந்த கட்டத்தினுடைய அவயவமா இருக்கக்கூடிய கபாலத்தை எடுத்துங்கோ. இந்த ஏதத் கபால சமான காலீனம், இந்த கபாலம் இருக்கும் காலத்திலே உள்ள அபாவம். எப்பேற்பட்ட அபாவம்? ஏதத் கட பிரதியோகிக அபாவம். இந்த கடத்தின் அபாவம் இந்த கபாலம் இருக்கும்போது இருக்கிற அபாவம் அப்படியாக இருக்கிறதுனாலே அத்தியந்தாபாவம் அந்த கடம் இருக்கிறச்சே இருக்கும். அந்த கடத்தினுடைய கபாலம் இருக்கே, அந்த கடத்தை உண்டு பண்ணின கபாலம், அந்த கபாலம் இருக்கிறச்சியும் இருக்கும். அப்ப ஏதத் கபால சமான காலீனமாகவும் இருக்கு, இந்த கடத்தின் அபாவமாகவும் இருக்கு. அதனால அத்தியந்தாபாவத்துவத்துல இந்த லட்சண சமன்வயம் ஆறுது. திருஷ்டாந்தம் என்ன சொன்னார்னா பிரமேயத்துவம். பிரமேயத்துவங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். ஏதத் கபால சமான காலீனமான ஏதத் கடத்தின் அபாவம் இருக்கே, அந்த அபாவம் பிரமேயம் தானே. அப்படின்னா அதுல உள்ள பிரமேயத்துவம் இருக்கு. அதே சமயத்துல இந்த சாத்தியமும் அங்க இருக்கு. பிரத்யோகமான அபாவம் அந்த கடப்பிராகபாவம், அந்த கடப்பிராகபாவம் இருக்கக்கூடிய இடத்திலே என்ன இருக்கு? ஏதோ இருக்கும், கபாலத்தம் தோலத்தம் கடத்தும் ஏதாவது ஒண்ணு இருக்காதா? கடப்பிராகபாவம் இருக்கிற இடத்துல அதுல எல்லாத்துலயுமே பிரமேயத்துவங்கிறது இருந்துருக்கு. ஆகையால இந்த சாத்தியமும் இருக்கு. இதுல ஏதத் கபால சமான காலீனான்னு இருக்கா போட்டார் அப்படின்னு கேட்டால், வெறும் ஏதத் கட பிரத்யோகிக அபாவத்வாத்னு சொன்னா இந்த ஏதத் கடத்தினுடைய துவம்சம் வருதே, அந்த துவம்சத்துல விபச்சாரம் வருமா? பொதுவா அந்த துவம்சத்துல விபச்சாரம் வர முடியாது. ஏன்னா அந்த துவம்சம் அந்த கபாலத்துல இருக்கும். ஆனா ஒரு விசேஷமான இடத்துல விபச்சாரம் வரும். அதாவது அந்த கபால நாசம் எங்க கட நாசம் வருதோ அங்க அந்த கடத்வம்சமானது கபாலத்துல இருக்க முடியாது. ஏன்னா கபாலம் முதல்ல நாசமாச்சு இல்லையா? கபாலம் நாசமானத்தினாலே எங்கே கடநாசம் ஏற்பட்டதோ அப்ப அந்த இடத்துல கபாலத்துல அந்த கடநாசம் வந்ததா சொல்ல முடியாது. ஏன்னா முதல்ல அதுதானே நாசமாயிடுச்சு. அப்ப என்னாச்சு? அந்த கட நாசம் இருக்கே அதுல ஏதத் கட பிரத்யோகிக அபாவத்துவம் இருக்கு. ஆனால் ஏதத் கபால காலீனத்துவம் இல்லை. ஏன்னா ஏதத் கபால கால அது முதல்ல போயிடுச்சு. இப்ப என்னாச்சு? ஏதத் கபால காலீனத்துவங்கிற ஒரு விசேஷணத்தை போடாம விட்டோமானால் ஹேதுல, அப்ப இங்க ஹேது இருக்குன்னு ஆயிடும். இங்க கபால நாசம் கடநாசம் ஏற்பட்டது, அந்த கடநாசத்துல ஹேது இருக்கு, ஏதத் கட பிரத்யோகிக அபாவத்துவம் இருக்கு. ஆனால் அது பிரத்யோகி ஜனக அபாவ சமானாதிகரண விருத்தி இல்லை. ஏன்னா பிரத்யோகி ஜனக அபாவங்கிறது பிராகபாவம். அந்த பிராகபாவம் எங்க இருந்தது? கபாலத்துல இருந்தது. அந்த கபாலத்துல இந்த துவம்சம் வரவே இல்லை. ஏன்னா இந்த துவம்சம் வருங்காலத்துல அந்த கபாலமே இல்லை. ஆகையால தத் ஜனக சமானாதிகரண விருத்திங்க சாத்தியம் இல்லாததுனாலே அங்க விபச்சாரம் வரும். ஹேதுவுக்கு சாத்தியம் இல்லை, அதனால விபச்சார தோஷம் வரும். இதை வாரணம் பண்றதுக்காக ஏதத் கபால சமான காலீன அபாவத்துக்கு ஒரு விசேஷனம் போட்டாங்க. பிரமேயத்துவத்து இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி கட்டம் மிச்சையா இருந்தா தான் இந்த சாத்தியம் இதுல வர முடியும். இப்ப 9வது அனுமானம், ஏதத் கபாலம் ஏதத் கடாத்யந்தாபாவ அதிகரணம் ஆதாரத்வாத் படாதிபத். எந்த கபாலம் ஏதத் கபாலம்னா அந்த கடத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய கபாலம் இருக்கே அந்த கபாலத்தை வச்சுக்கிறது. அந்த கபாலத்துல கடம் இருக்குன்னு நாம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் கடம் தெரியறதே. இதில் நான் என்ன சாதிக்கிறேன்னா, இந்த கபாலமானது ஏதத் கட அத்தியந்தாபாவ அதிகரணம், இந்த கடத்தின் அத்தியந்தாபாவத்துக்கு அதிகரணமாக இருக்கிறது இந்த கபாலம். பிரத்யக்ஷமா பாதிக்கிறது இல்லையா? பிரத்யக்ஷத்தை பாதிச்சுட்டு இந்த அனுமானம் வருது. ஹேத்து என்னன்னா ஆதாரத்துவா, ஆதாரமா இருக்கிறதுனாலே. பட்டாதிபத்து வேற எந்த ஆதாரத்தை வாங்க பார்த்துக்கோ, இந்த கட்டம் அங்க இருக்காது, இந்த கட்டம் இதுல தானே இருக்கும் இல்லையா? அதனால ஆதாரமா இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே இந்த கட்டம் இல்லை, இந்த கட்டத்துக்கு அத்தியந்தாபாவம் இருக்குன்னு தெரியுது. இந்த கபாலம் கூட ஆதாரமா இருக்கிறதுனால இந்த கட்டத்துக்கு அத்தியந்தாபாவத்துக்கு ஆதாரமாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த கட்டம் மித்யாங்கிறது சித்தமாகும். ஏன்னா எங்க இருக்குன்னு தெரியுறதோ அங்கேயே அதனுடைய அத்தியந்தாபாவம் இருக்குன்னு சித்தமாகும். இதுக்கு மேல வேற ஒரு அனுமானம், பிரம்மத்துவம்
பிரத்யக்ஷ பரிகாரம் பண்ணியாச்சுன்னு சொல்லணும். பிரத்யக்ஷ பாதம் சொல்லலாம், கடான்யத்துவம் உபாதி இதுல அதெல்லாம் நிறைய சொல்லலாம். அதுல என்ன ஆகுதுன்னா சின்னதா ஒண்ணு சொல்றேன். இந்த பிரத்யக்ஷம் இதுக்கு பாதகம் இல்லை. ஏன்னு கேட்டா பிரத்யக்ஷம் என்ன சொல்றது, இந்த கபாலத்தில் இந்த கட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். இப்படிதானே சொல்றது, இந்த சமயத்துல இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த கபாலம் இருக்குதான் இருக்கு. ஆனா இருக்கும் போதே அது எப்படி இருக்குன்னா சுகமானாதிகரண அத்தியந்தாபாவத்துக்கு பிரதியோகியா இருக்கு. எப்படி இந்த சுக்தி ரூபத்துல பார்த்துட்டு இருக்கும் போது, பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கும் போது பிராதிபாசிகமான ரஜத அங்க இருக்குதா இருக்கு. ஆனால் அது இருக்கும் போதே காலத்திரயத்திலையும் அதனுடைய அத்தியந்தாபாவம் அங்க இருந்துட்டே இருக்கு. அதுதான் மிச்சையுடைய விசேஷம். அது இருக்கும் போதே அது இல்லை, இது மிச்சம் இல்லையா. காலபேதேன்னு ஒரு சமயம் இருக்கு ஒரு சமயம் இல்லைன்னு சொன்னா அது அனித்தியம். இப்ப மித்யார்த்தம் சித்திக்கிறதுக்கு இந்த பிரத்யக்ஷம் விரோதமாகாது. ஏன்னா அது பாட்டுக்கு இருக்கு. பிரத்யக்ஷம் என்ன சொல்றது, இருக்குன்னு சொல்றது, இருக்கு ஆறு இல்லை இருக்கு இல்லைங்கிற இருக்கு. ஆனா இருக்கும் போது அது அத்தியந்தாபாவாதிகரணத்தில் தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா பிரத்யக்ஷ பாவம் சொல்ல முடியாது. அடுத்தது பிரம்மத்துவம். இது எங்க இருக்கும், பிரம்மத்துல இருக்கும் இல்லையா. பிரம்மத்துவம் பரமார்த்த சன்னிஷ்ட அந்யோன்யாபாவ பிரதியோகிதா வச்சேதகம். பிரம்மத்தை காட்டிலும் வேறான ஒரு இன்னொரு பரமார்த்த சக்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பிரம்மம் ஒரு பரமார்த்த சத்து, பிரம்மத்தை காட்டிலும் இன்னொரு பரமார்த்த சத்துன்னு ஏதாவது ஒண்ணு இருந்தால் அப்ப அது பிரம்மம் அது பிரம்மம் இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா. அந்த பரமார்த்த சத்து எதுவும் கட்டமோ ஏதோ ஒண்ணு, அது பரமார்த்தம் பிரம்மனா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். பிரம்மனா அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும், பிரம்மம் அந்த பேதத்துக்கு பிரதியோகியாகும், அந்யோன்யாபாவத்துக்கு. இந்த பிரம்மத்துவம் என்ன ஆகும், அந்த பேதத்துக்கு பிரதியோகிதா வச்சேதகமாகும். இப்ப என்ன நான் சாதிச்சு விடுறேன்னு சொன்னா, பிரம்மத்துவங்கிறது பரமார்த்த சன்னிஷ்ட பேதத்துக்கு பிரதியோகிதா வச்சேதகம் ஆகாது. அப்படின்னா என்ன, பிரம்மத்தின் பேதம் ஒரு பரமார்த்தத்துக்கு வராது. அது வராம இருக்கணும்னு சொன்னா இன்னொரு பரமார்த்தத்து கிடையாதுன்னு. பிரம்மம் ஒண்ணுதான் பரமார்த்தத்து, வேற எதுவுமே பரமார்த்தத்து இல்லை அப்படின்னு சொன்னாதான் இந்த பிரம்மத்துவங்கிறது பரமார்த்த சன்னிஷ்ட பேத பிரதியோகிதா வச்சேதகம் ஆகாம இருக்க முடியும். ஏன், இன்னொரு பரமார்த்தத்து இருந்தா இது அதுக்கு பேத பிரதியோகிதா வச்சேதகம் ஆயிடும். அதனால அப்படி சாத்தியம் பண்ணினார். ந பரமார்த்த சன்னிஷ்ட அந்யோன்யாபாவ பிரதியோகிதா வச்சேதகம் பிரம்ம விற்பித்வாத். ஏதோ ஒரு ஹேத்து சொல்றது. இதுல என்ன சொன்னாலும் விசாரம் பண்ண வராது. ஏன்னா நம்ம இதுல இந்த துச்சம் ஒண்ணுதான் இருக்கு, பிரம்மம் ஒண்ணு இருக்கு, துச்சம் ஒண்ணு இருக்கு. பாக்கி எல்லாமே இந்த மித்யா கோஷ்டியில தானே சேர்ந்திருக்கு. அதனால ஒன்றும் கவலை இல்லை. அசத் வைலட்சண்யவத்து ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தா, இது பரமதத்தை வச்சுன்னு சொல்லலாம். இப்ப அசத் ரெண்டு பேருக்கும் பொதுவான இதான திருஷ்டாந்தம் சொல்லணும். அசத் வைலட்சண்யம் இது எங்க வரும், அசத்துல வராது, பாக்கி எல்லாத்தையும் வரும். பாக்கி எதை எடுத்திருந்தாலும் பரமார்த்த சத்துல அசத் வைலட்சண்யம் உண்டு. அப்ப பரமார்த்த சத்தை பார்த்து இது அசத் விலட்சணம்னா அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமோ? அசத் விலட்சணம்னு தான் சொல்லணுமே தவிர அசத் விலட்சணம் வரவே வராது இல்லையா. அதனால அந்த அசத் வைலட்சண்யம்ங்கிறது பரமார்த்த சன்னிஷ்ட பேத பிரதியோகிதா வச்சேதகம் ஆகாது. அதனால அதுல சாத்தியம் இருக்கு, பிரம்ம விற்பித்துவம் இருக்கு. அசத் வைலட்சண்யங்கிறது பிரம்மத்துல இருந்தே இருக்கு. ஆக பிரம்மத்துல இருக்கக்கூடிய அந்த அசத் வைலட்சண்யம் எப்படி பரமார்த்த சன்னிஷ்ட பேத பிரதியோகிதா வச்சேதகம் ஆகாதோ அதே மாதிரி பிரம்மத்தில் இருக்கும் பிரம்மத்துவம் கூட பரமார்த்த சன்னிஷ்ட பேத பிரதியோகிதா வச்சேதகம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டா பிரம்மம் ஒண்ணுதான் பரமார்த்தம். அதுக்கப்புறம் 11வது அனுமானம், பரமார்த்த சத் பிரதியோகிகோ பேதா ந பரமார்த்த சன்னிஷ்டா. பரமார்த்த சத் பிரதியோகிகத்வா பரமார்த்த தத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவது. அதாவது பரமார்த்த சத்தை பிரதியோகியாக கொண்ட ஒரு பேதம் ஒரு பரமார்த்த சத்தில் இருக்காது. ரெண்டு பரமார்த்த சத்து இருந்தா இந்த பரமார்த்த சத்தினுடைய பேதம் அந்த பரமார்த்த சத்துல வரும். அப்ப ஒரு பரமார்த்த சத் பிரதியோகிக்க பேதம் இன்னொரு பரமார்த்த சத்துல இருக்குன்னு சொல்லலாம். இப்ப நான் என்ன சொல்றேன், பரமார்த்த சத் பிரதியோகிக்க பேதமானது பரமார்த்த சத்தில் இருக்காது அப்படின்னா என்ன சித்திக்கும்,
மொத்தமே ஒரே ஒரு பரமார்த்தத்துக்கு தான் இல்லையா? இன்னொரு பரமார்த்தத்தை இல்லை. இன்னொரு பரமார்த்தத்துன்னு வந்ததுன்னா அப்பதானே அந்த பரமார்த்தத்துக்கு பேதம் இன்னொரு பரமார்த்தத்துல இருக்க முடியும். அது பாதித்தம் இல்லையா பரமார்த்தத்திலே? அதனால அப்படி அதை அர்த்தாந்தரம் சொல்ல முடியாது. அதனால பரமார்த்த சத் பிரதியோகிக்கோ பேதா, மற்ற இடத்துல பேதம் இருக்கு, ஆனா அது பரமார்த்த சத்துல இல்லைங்க. அப்ப மற்றது எதுல பரமார்த்த சத் பிரதியோகிக்க பேதம் உண்டோ அது பரமார்த்தம் இல்லேன்னு சித்தமா. பரமார்த்த சத்து இல்லைன்னு சொன்னா இப்போ அதான் மித்யான. பரமார்த்த ந பரமார்த்த சந்நிஷ்டா ஏன் பரமார்த்த சத் பிரதியோகிகத்வா, பரமார்த்த சத்தை பிரதியோகியாக கொண்டதா இருக்கும் இல்லையோ, அதனால அது பரமார்த்தத்துல எப்படி வர முடியும் அந்த பேதம்? பரமார்த்த சத்வாவச்சின்ன பிரதியோகிக்க அபாவது. திருஷ்டாந்தம் இதுக்கு வேற அத்தியந்தாபாவம் சொல்லுங்க. பரமார்த்த சத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவம் அப்படின்னு சொன்னா, அதாவது பரமார்த்த சத்தின் அபாவம் அப்படின்னு சொல்லுங்க. கடத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவம் அப்படின்னு சொன்னா கடத்தின் அபாவம், கடமே இல்லை அப்படின்னு சொன்னா அது கடத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவம். பரமார்த்த சத்தே இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப பரமார்த்த சத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவம். இந்த பரமார்த்த சத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவமானது இல்லை, நான் தப்பா சொன்ன, பிரதியோகிதாக இல்லை, பிரதியோகிகம் தான் இருக்கிறது. பரமார்த்த சத்வாவச்சின்ன பிரதியோகிக அபாவம், பரமார்த்தத்தின் அபாவம், அவ்வளவுதான் இந்த விஷயம். பரமார்த்தத்தின் அபாவம் பரமார்த்தத்துல இருக்குமோ? இருக்காது. பரமார்த்தத்துக்கு அபாவமே கிடையாது இல்லையா? ஆக பரமார்த்த அபாவம்ங்கிறது எப்படி பரமார்த்த சத்துல இருக்காதோ அதே 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 சமயத்துல பரமார்த்த சத் பிரதியோகிக்கமாகவும் இருக்குமோ, அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், பரமார்த்த சத் பேதமும் அப்பேற்பட்டதுதான். இப்படி சொன்னா என்ன ஆச்சு, பரமார்த்த பேதமும் அதே மாதிரிதான் சொல்லிட்டாங்கன்னா இன்னொன்னு பரமார்த்த சத்து கிடையாது, ஒரே ஒரு பரமார்த்த சத்துன்னு சொல்லிக்கிறது. அந்த பரமார்த்த சத்து பிரம்மம்னு வச்சு நிச்சயமா வச்சுக்கோம். பிரம்மன் தான் அந்த பரமார்த்த சத்தாக இருந்தால் அப்ப அந்த பிரம்மத்தை காட்டிலும் வேறானதாக எது இருக்கோ அது எல்லாமே அபரமார்த்த சத்துன்னு சித்தமாய். 12வது அனுமானம், பேதத்வாவச்சின்னம் சத்விலக்ஷண பிரதியோகி அதிகரண அந்நியதரவது அபாவத்வாத் சுக்திரூபிய பிரதியோகிக அபாவவது. பேதத்வாவச்சின்னா பொதுவா எல்லா பேதமும் எந்த பேதமானாலும் எடுத்துட்டோம். இந்த பேதத்தை எடுத்துட்டோமானால் அந்த பேதத்துக்கு பிரதியோகியோ அல்லது அதுக்கு அதிகரணமோ, பேதத்துக்கு ரெண்டு வேணும். இதன் பேதம் இதில் இருக்கிறது சொல்லும் போது எதனுடைய பேதம் சொல்றோமோ அது பிரதியோகி, எதுல இருக்குன்னு சொல்றோமோ அது அநியோகி, அதிகரணம். அது எந்த பேதமா எடுத்திருந்தாலும் அந்த பேதத்துக்கு பிரதியோகி அல்லது அதிகரணம், இந்த ரெண்டுல ஒண்ணு என்னவா இருக்கணும்னா சத்விலட்சணமாக இருக்கணும். சத்விலட்சணம் ரெண்டு சத்தா இருக்க முடியாது. சத்துனா பரமார்த்த சத்து, பரமார்த்த சத் விலட்சணம். பிரதியோகியோ இல்ல ஆதாரமோ இதுல ஏதாவது ஒண்ணு பரமார்த்த சத்தாக ஒண்ணுதான்னு சொல்லல, ரெண்டுமே பரமார்த்த சத்து இல்லாமலும் இருக்கலாம். ஒண்ணு நிச்சயமா பரமார்த்த சத்து விலட்சணமாக இருந்தாகணும் அப்படின்னு நான் சாதிக்கிறேன். அப்படின்னா என்ன ஆகும், இப்ப ரெண்டு பரமார்த்த சத்து இல்லைன்னா, ரெண்டு பரமார்த்த சத்து இருந்தாதான் அந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய பேதத்துக்கு பிரதியோகியும் பரமார்த்த சத்து, ஆதாரமும் பரமார்த்த சத்துன்னு சொல்ல முடியும் இல்லையா? அப்ப எல்லா பேதமும் ஒரே மாதிரி பிரதியோகியோ அனுயோகியோ பரமார்த்த சத்து விலட்சணமாக கொண்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நான் இப்ப என்ன சாதிக்கிறேன், பேதத்வாவச்சின்னா பொதுவா எல்லா பேதங்களும் சத் விலட்சண பிரதியோகி அதிகரண அந்நியதரவது, பிரதியோகியோ அதிகரணமோ ரெண்டுல ஒண்ணு சத் விலட்சணமாக கொண்டது அப்படின்னு சாதிக்கிறேன். இதனால என்ன ஆச்சு, இப்ப பரமார்த்த சத்து ஒண்ணு வச்சுட்டோம்னா அதனுடைய பேதம் எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே இப்ப அபரமார்த்தம்ங்கிறது சித்திக்கும். அதுக்கு ஹேத்து என்ன சொல்றாருன்னா அபாவத்வாத். ரொம்ப சாதாரணமா ஹேத்துவ போட்டுட்டார். அவர்லாம் போடுற மாதிரியே அவரும் போட்டார். ஒன்னும் தலகிருத்தியம் ஆண்டான்னு நினைச்சார். இது என்ன ஒரு திருஷ்டாந்தம், சுக்தி ரூபிய பிரதியோகிக அபாவது. சுக்தி ரூபியத்தினுடைய அபாவம், சுக்தி ரூபியம் எங்க இல்லை, எங்கேயுமே இல்லை. சுக்தி ரூபியம் அங்க எங்கே தெரிகிறதோ அங்கே இல்லை.
மற்ற இடத்துலயும் இல்லதான், எல்லா இடத்துலயுமே இல்லை. இது இருக்கட்டும். அந்த சுத்தி ரூபத்தினுடைய அபாவம்னா அதுல அபாவத்துவம் இருக்கும் இல்லையோ. இந்த அபாவத்தை எடுத்துட்டோமானால் இதனுடைய பிரதியோகி சுத்தி ரூபியம் நிச்சயமா சத்விலட்சணம் இல்லையா. அதிகரணம் எப்படியோ போயிட்டு போறது. ஆனா பிரதியோகி அனுயோகி அதிகரணம் இந்த ரெண்டுல ஒண்ணு சத்விலட்சணமா இருக்கும் இல்லையோ. அதனால நான் சொன்ன சாத்தியம் இங்க இருக்கு. இப்ப இதே மாதிரி எல்லா பேதத்திலையுமே பிரதியோகி அல்லது அதிகரணம் ரெண்டுல ஒண்ணு தத் விலட்சணமாக, சத்துன பரமார்த்த சத்துன்னு அர்த்தம், தத் விலட்சணமாக இருந்தாகணும். இதுவும் மித்யாத்வ சாதக அனுமானம். 13வது அனுமானம் பரமார்த்த சந்நிஷ்டோ பேதः ந பரமார்த்த சத் பிரதியோகிகः பரமார்த்த சத் அதிகரணத்வாத் சுத்தி ரூபிய பிரதியோகிக பேதவதி. பரமார்த்த சட்சம் அதாவது பிரம்மத்துல ஜெகத்பேதம் சித்தமா இருக்கு. பிரம்மத்திலே ஜெகத்பேதம் ஜீவபேதம் அவஹாரிக்கும்னு வாயால சொல்ல வேண்டாம், பேதம் சித்தமா இருக்கு. அதனால அந்த பரமார்த்த சத்தில் எந்த ஒரு பேதம் இருக்கிறதோ அந்த பேதமானது பரமார்த்த சத்தை பிரதியோகியாக கொண்டது ஆகாது. பரமார்த்த சத்துல ஒரு பரமார்த்த சத்தின் பேதம் இருக்காது. அசத்து பரமார்த்த அசத்பேதம் இருக்கலாம். அபரமார்த்த சத் பேதமும் அவள் வாங்கிக்கலாம், அசத் பேதமும் வாங்கிக்கலாம். அதனுடைய பிரதியோகி பரமார்த்தத்தாகாது. அதனால பரமார்த்த சன் நிஷ்டோ பேதா ந பரமார்த்த சத் பிரதியோகிகா. அது பரமார்த்த சத்தை பிரதியோகியாக கொண்டது ஆகாது. அபரமார்த்தமா தான் பிரதியோகியாக கொண்டதா இருக்கலாம், அசத்து இருக்கட்டும், அசத் பிரதியோகியா இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன் பரமார்த்த சத் அதிகரணத்துவா, பரமார்த்த சத்தில் இருப்பதாலே, பரமார்த்த சத்துல இருக்கிறது அந்த பேதம். அதனால அது பரமார்த்த சத்தை பிரதியோகியாக வச்சுக்காரு, எடுத்துக்காரு. சுக்தி ரூபிய பிரதியோகிக்கு பேதவது. சுக்தி ரூபிய பேதம்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது சுக்தி ரூபியத்துல வராதோ இல்லையோ. சுக்தி ரூபிய பேதம், சுக்தி ரூபிய பேதம் சுக்தி ரூபியத்தை தவிர பாக்கி எல்லா இடத்துலயும் வரும். பரமார்த்தத்துல வரும். அவ சொல்ற பரமார்த்தத்துல அவ ரீதியா பரமார்த்த சத்துன்னு சொன்னா சுக்திங்கிறது பரமார்த்த சத்துவம் இல்லையோ அவளுக்கு. அந்த பரமார்த்தத்துல சுக்தி ரூபியத்தின் பேதம் வரும். ஆனால் அதுல பரமார்த்த பிரதியோகித்துவம் வராது. ஏன்னா அவன் சுத்தி ரூபத்தை அசத்துன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு சத்தையே கிடையாது. ஆகையாலே அவனுக்கும் இது ஒரு சித்தமான திருஷ்டாந்தம் தான். சுத்தி ரூபிய பேதவதி. 14வது அனுமானம் மித்யாத்வம் பிரம்ம துச்ச உபயாதிரிக்தத்வ வியாபகம் சகல மித்யாவிருத்தித்வாத் மித்யாத்வ சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்வாத்வா திருஷ்யத்வது. ரெண்டு ஹேது தான். இந்த மித்யாத்வம் இருக்கே, இது பிரம்மம் துச்சம் இது ரெண்டையும் விட்டால் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. இது ரெண்டையும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்திலையும் இருக்கக்கூடியது. அதாவது பிரம்ம துச்ச உபய அதிரிக்தத்துவத்துக்கு வியாபகம். எத்திர எத்திர தூமஹா தத்திர வன்னிய மாதிரி எத்திர பிரம்ம துச்ச உபய வதிரிக்தத்துவம் தத்திர வித்யாத்வம்ங்கிறத இந்த அனுமானத்தால சாதிக்கிறேன். இது ரெண்டு காட்டிலும் இது பின்னம்னு சொன்னா தீர்மானமா அது மித்யதான் அப்படின்னு. இதுக்கு என்ன ஹேது? சகல மித்யா விருத்தித்வா. மித்யாத்வங்கிறது மித்யால இருக்குமோ இல்லையோ, எல்லா மித்யாலையும் இருக்குமோ இல்லையோ. இருந்தாதான் எனக்கு மித்யான்னு சொல்றது. மித்யாத்வம் இல்லாட்டா அதை மித்யான்னு சொல்ல முடியாது. அதனால சகல மித்யா விருத்தித்வம் மித்யாத்வத்தை சொல்லிதான். இந்த ஹேத்துவை வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா பிரம்மம் துச்சத்தை காட்டிலும் எல்லாத்துலயுமே இந்த மித்யாத்வம் இருக்கு. இது ஒரு ஹேத்து கொடுத்தார். இன்னொன்னு மித்யாத்வ சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்வா. ஒரு சமயம் அந்த சகல மித்யாவிருத்தித்வாத்துன்னு சொன்னா இது அப்பிரயோஜகம்னு சந்தேகம் வரலாம். அதுக்காக இதை சொல்லிட்டார். மித்யாத்வ சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்வம். இப்போ வியாபகத்துவங்கிறத எப்படி அர்த்தம் சொல்ல தெரியுமோ? மித்யாத்வ வியாபகத்துவம்னா மித்யாத்வ சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம் தான். இதுதான் வியாபகத்துவம். வியாபகத்துவம் சொல்றதே இதான் அர்த்தம். இது இருக்கிற இடத்தில் அது இல்லாமல் போகாது அப்படின்னு சொன்னா இதுக்கு அது வியாபகம். அப்ப மித்யாத்வ சமானாதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி தான் மித்யாத்வம். இதுல ஒன்னும் மாத்தமே இல்லை. அதனால இது பிரம்ம துச்ச உபய அதிரிக்தத்துவத்துக்கு வியாபகமாக இருக்கணும். திருஷ்டாந்தம் திருஷ்யத்துவம். திருஷ்யத்துவங்கிறது பிரம்மம் துச்சம் விட்டா
எல்லாத்துக்கும் வரும் திருஷ்யத்துவம். அதே சமயத்துல சகல மித்யாவையும் திருஷ்யத்துவம் இருக்கு. திருஷ்யத்துவம் இல்லாத ஒரு மித்யா இல்லை. அதனால இந்த ஹேது சாத்தியம் ரெண்டும் இருக்கிறதுனால இதை திருஷ்டாந்தமா கொடுத்தார். இதனாலும் ஜெகன் மித்யாத்துவம் சித்திக்கிறது. 15வது அனுமானம் திருஷ்யத்துவம். திருஷ்யத்துவம் நமக்கு ஹேத்து ஒண்ணு சொல்றோமோ அந்த அனுமானத்துல அது இந்த பட்சம். திருஷ்யத்துவமானது பரமார்த்த சதாவிருத்தி, பரமார்த்த சத்திலே கிடையாது. திருஷ்யத்துவம் பரமார்த்த சத்தில இருக்காது. அப்படின்னா திருஷ்யத்துவம் எதுல இருக்கோ அது பரமார்த்த சத்து இல்லைன்னு அர்த்தம். திருஷ்யத்துவம் பரமார்த்த சத் அவிருத்தி, அபிதேய மாத்திர விற்பித்வா சுத்தி ரூபியத்துவது. ஏதோ எதவான எல்லா அபிதேயத்துல இருக்கிறதுனாலே சுத்தி ரூபியத்துவது. அபிதேயம் இல்ல, பிரம்ம அபிதேயம் இல்ல. பிரம்மத்துல சப்த வாச்சியத்துவம் இல்லை, அபிதேயத்துவம் இல்லை. அதனால இந்த ஹேதுக்கு விசாரம் வராது. அதனால திருஷ்யத்துவம் பரமார்த்த அவிருத்தி அபிதேய மாத்திர விற்பித்வா சுத்தி ரூபியத்துவது. சுத்தி ரூபியத்துவங்கிறது சுத்தி ரூபியத்துல மாத்திரம் தானே இருக்கும். அது அபிதேயம் தானே. அபிதேயத்தை தவிர்த்து வேற பிரம்மத்துல சுத்தி ரூபியத்துவம் வருமோ? வராது. ஆகையாலே அது எப்படி அபிதேய மாத்திர விற்த்தியாக இருக்கிறதுனாலே பரமார்த்த சத் அவிருத்தியோ சுத்தி ரூபியத்துவம், அதே மாதிரி திருஷ்யத்துவம் கூட அபிதேய மாத்திர விற்த்தியாக இருக்கிறதுனாலே பரமார்த்த சத் அவிருத்தி, பரமார்த்த சத்துக்கு வராது அப்படின்னு சொன்னா இப்ப என்னாச்சு? திருஷ்யத்துவம் எங்க வருதோ அதெல்லாம் பரமார்த்த சத்து இல்லை, மித்யா.